இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி வில்லேஜ்லே பட்டி பண்ணதுக்காக நம்ம ஆதரணிய சதீஷ் பாய் வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் சதீஷ் பாய் பார்த்துருக்குறோம் மதுவன்லே. இப்போ பார்த்துருக்குறோம், எல்லா ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்துருக்குறோம். ஏன்னா சதீஷ் பாய் நியர்லி 38 இயர்ஸ்லேருந்து மதுபன் மகா யஜ்ஞலே சமர்ப்பன் இருக்கிறார். வேறு ஸ்டார்டிங்லேருந்து சதீஷ் பாய்க்கு சிங்கிங்னுடைய ப்ராக்டிஸ் இருக்குது. சதீஷ் பாயினுடைய லௌகிக் அம்மா கூட பிரம்மா பாபா கூட இல்லையே மதுபன் வரும்போது சாங்ஸ் பாடுவாங்களாம். ஸோ அதே மாதிரி சதீஷ் பாய்க்கு கூட அது பழக்கம் இருக்குது. ஸோ பிரகாஷ் மணி தாதி தீதி மன்மோயினி எல்லோரும் இருக்கும்போது கூட அந்த டைம்லேருந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்னுடைய இனாக்ரேஷன்லே நல்லா பாடுவார். ஓகே, அதில் தான் நம்ம பார்த்துருக்குறோம், மதுர்வாணி குரூப்லேயே பார்த்துருக்குறோம். சதீஷ் பாயினுடைய ஃபேமிலியிலேருந்து 2 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ் கூட பாபா யஜ்ஞலே சமர்ப்பன் இருக்கிறாங்களா. அண்ட் சதீஷ் பாய் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் விங்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கோஆர்டினேட்டர் இருக்கிறார். ஸோ இங்கே கூட நம்ம கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் விங்னுடைய கான்ஃபரன்ஸ் வச்சுருக்குறோம். இப்போது கூட ஏதாவது ப்ரோக்ராம் நம்ம பண்ணுவோம். சதீஷ் பாயினுடைய ரொம்ப நல்ல அனுபவம் இருக்குது. எல்லார் தாதி தீதி கூட ரொம்ப நல்ல தாரணா இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கு நல்ல கியான் யோக்னுடைய பாயிண்ட்ஸ்லே நம்ம எல்லாருக்கு ரொம்ப ரெடி भरपूर பண்ணுவார். सो आदरणीय सतीश भाई का हम चेन्नई अन्ना नगर सेवा केंद्र में हार्दिक स्वागत है, स्वागत है, स्वागत है. கூட பிரதர் அர்ஜுன் பிரதர் வந்திருக்கிறாரு. அர்ஜுன் பிரதர் கியான் சரோவர் சேவாலே இருக்கிறாரு. நியர்லி 25 இயர்ஸ்க்கு மேலே கியான் சரோவர்லே சமர்ப்பித் ஆயிட்டு சேவா பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற பிரதர் கூட சொல்லலாம், பிரதர்னுடைய ஃபேமிலியிலேருந்து கூட 1 சிஸ்டர் 1 பிரதர் பாபா யஜ்ஞலே சமர்ப்பன் இருக்கிறாங்கண்ணா. ஸோ பாபா அப்படி தானே விரும்புகிறாரு, பரிவார் எல்லாருமே வரணும். ஓகே, ஸோ அர்ஜுன் பாயினுடைய கூட நம்ம சென்னை सेवा केंद्र तरफे हम आपका हार्दिक स्वागत करते हैं. स्वागत है, स्वागत है. ஓகே, ஸோ இப்போது 2 பிரதர்ஸ்க்கு நம்ம பூச்சண்டு குடிச்சிட்டு வெல்கம் பண்ணலாம். அப்புறம் சதீஷ் பாய் நம்ம எல்லாரும் முன்னாடி கிளாஸ் எடுப்பார். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் மார்னிங். எல்லாரும் பாக்கியசாலி ஆத்மா பாருங்க. ஒரு வருஷத்தில் எத்தனை மதுபன் நிவாசிகளை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. இப்போது நம்முடைய சதீஷ் பாய்ஜி வந்திருக்கிறாங்க. இங்கே பல முறை வந்திருக்கிறாங்க, 4-5 முறை வந்திருக்கிறாங்க. இப்போ பட்டிக்காக வந்திருக்காங்க. அவங்கள நம்முடைய அட்வொகேட் பிரதர் வாங்க பத்ம பிரகாஷ் பாய் பூச்செண்டு வழங்கி சதீஷ் பாய் அவர்களை பூச்செண்டு வழங்கி வரவேற்பார்கள். கிளாப் பண்ணலாமே. இது ராஜன் பாய் வாங்க. நல்ல கிளாப் பண்ணுங்க. இப்படியே வந்திருக்கிறாரு. நம்முடைய அர்ஜுன் பாயும் வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்முடைய ராஜன் பாய் பூச்செண்டு வழங்கி வரவேற்பார்கள். நல்ல கிளாப் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ பிரகாஷ் பாய், தேங்க்யூ ராஜன் பாய். இப்போ தொடர்ந்து பாய்ஜிகளுடைய கிளாஸ் கேட்கலாம். ஜான்சி சிஸ்டர் நமக்காக தமிழில் டிரான்ஸ்லேஷன் செய்வாங்க. ओम शांति. सबसे पहले आप सबको संगम युग ईश्वरीय मिलन की, ईश्वरीय प्राप्तियों की, ईश्वरीय विद्यार्थी बनने की, ईश्वरीय लगन में मगन होने की
पवित्र जीवन प्राप्त करने की और ईश्वरीय ज्ञान से श्रृंगारित होने की और ईश्वरीय परिवार में आने की बहुत बहुत बधाई देना चाहता हूं। बहुत बहुत बधाइयाँ। ஓம் சாந்தி. நம்ம எல்லாருக்குமே பிரதர் வந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறாரு. அதில் முதல்ல நம்ம எல்லாருமே ஈஸ்வரனுடைய குழந்தையாக இருக்கிறோம், ஈஸ்வரனை சந்திக்கின்றோம். அப்புறம் பாபாவை வந்து சந்திக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பிராப்தம் கிடச்சிருக்கு. அதனால் ஈஸ்வரிய பிராப்தம் அப்புறம் ஞானம் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சதுக்கான வாழ்த்துக்கள் முதல்ல நம்மளுக்கு சொல்ல விருப்பப்படுறாரு. பவித்திரத்தாவுடைய சக்தி கிடைச்சிருக்கு, பாபா மூலமா எவ்வளோ கிடைச்சிருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்றாரு. ऐसे वृक्षपति पिता के मिलने की और अपने ऊपर बृहस्पति की दशा अनुभव करने की और ऐसे जो अविनाशी सुखों का अनुभव करते हैं और निशानियां अनुभव करते हैं कि हम पर अविनाशी बृहस्पति की दशा बैठी है, उसके लिए देह सहित जीते जी देह के सब संबंधों को भूल करके जो अपने आत्मा निश्चय के अभ्यास में रहते हैं, ऐसे आत्मिक निश्चय आत्मिक बुद्धि वाले भाई बहनें हैं, उन पर बृहस्पति की दशा बैठी है और वो अविनाशी सुखों का अनुभव करते हैं, अतीन्द्रिय सुख का अनुभव करते हैं। ऐसे हम सब भाई बहनों को बहुत बहुत स्वागत करते हैं, बहुत बहुत बधाई देते हैं। एक बार और अभिनंदन करते हैं। இப்போ நம்ம எல்லார் மேலேயும் விருட்சப்பத்தி பிரகஸ்பதி தசா வந்து படைஞ்சிருக்கு, குரு தசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அழிவற்ற பிரகஸ்பதி விருட்சப்பத்தியோட தசையாகும். அதனுடைய அடையாளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிரகஸ்பதி தசா இருக்கிறவங்க வந்து ஆத்மா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சதா இறை நினைவில் வந்து இருப்பாங்க. சர்வ சம்பந்தம் பாபாட்ட வைப்பாங்க. தேகத்தோட சம்பந்தங்களை புத்தியினால மறந்து இறைவன் ஒருவனிடம் அனைத்து சம்பந்தங்களையும் வச்சு ஆத்மா உணர்வோட இருப்பாங்க. இந்த ஆத்மீக நிச்சயம் வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுடைய அடையாளம் வந்து அவங்க சதா குஷியோட இருப்பாங்க, சதா அத்தீந்திரிய சுகத்தில் அவங்க வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த விருட்சப்பத்தி தசா இருக்கிறதுனுடைய அடையாளம். இவங்க சதா ஆத்மீக நிச்சயத்தில் இருப்பாங்க, அத்தீந்திரிய சுகத்தில் இருப்பார்கள். अभी कुछ दिन से हम सब मुरली सुन रहे थे, जिसमें था कि बृहस्पति बाप आए हैं बृहस्पति की दशा बिठाने के लिए, लेकिन आज बाबा कह रहे हैं बृहस्पति की दिशा बिठाए हैं। बाबा आपके ऊपर, हम सब के ऊपर बृहस्पति की दशा बिठाए हैं और इन दिनों में रोज ही अनुभव कर रहे हैं हम सब। बाबा कह रहे हैं कि स्नेह के साथ शक्ति को धारण करें। आज बाबा कहते हैं खुशी के साथ शक्ति को धारण करें, क्योंकि आने वाले जो विघ्न हैं, आने वाले जो दिन हैं, उनमें हम विघ्नों को सहज पार कर सकें, विघ्न जीत बने। इसके लिए बाबा तमाम युक्तियां बता रहे हैं। और बाबा ये भी कहते हैं कि परिस्थितियां आए तो उनमें घबराओ नहीं, बल्कि उनको शिक्षक समझकर उनसे शिक्षा ग्रहण करो, पेपर समझकर उनको सहज पार करो। और अव्यक्त इशारे में भी बाबा यही कहते हैं कि बच्चे, पल पल जो बीत रहा है, जो समय है, उसमें बाबा ये कहते हैं कि कदम कदम पर जो स्थितियां बनती हैं, जो परिस्थितियां बनती हैं, उनमें भी हम सहज रूप से आगे पार कर सकें,
उसके लिए स्वस्थिति हमारी मजबूत होनी चाहिए। आज बाबा कहते हैं कि आप पांडव जब श्रेष्ठ शान में रहेंगे, रूहानी शान में रहेंगे, तो जो परेशान आत्माएं हैं उनकी परेशानी दूर कर सकते हैं। पांडव तैयार होंगे तो यादव जो है वो तैयार हो पाएंगे विनाश के लिए। तो उसके लिए बाबा कहते हैं सबकी परेशानी दूर करने के लिए अपनी श्रेष्ठ शान में स्थित रहो। तो इस तरह से बाबा हम सब बच्चों को अभी से तैयार कर रहे हैं और उसी तैयारी के सिलसिले में भट्टी जो रखी थी अभी पीस विलेज में बहुत अच्छी रही जी। இன்னைக்கு வந்து பிரதர் வந்து சொன்னாரு, இன்னைக்கு பாபா வந்து என்ன சொன்னாருன்னா, விருட்சபதி பாபா வந்து இருக்கிறாரு. விருட்சபதி தசையை நம்மளுக்கு வந்து உட்கார வைக்கிறதுக்காக பாபா வந்து அந்த குரு தசையை நம்மளுக்கு வந்து அந்த குரு பார்வை பட்டதுக்கப்புறம் குரு தசை கிடைக்குது, நம்மளை விருட்சபதி தசையில் உட்கார வைக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு, விருட்சபதி பாபா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாபா எப்போவுமே சொல்லுவார், அமைதியின் கூடவே சக்தியும் வேணும், சாந்தி வேணும்னு. இன்னைக்கு முரளியில் பாபா வந்து குஷி வேணும், குஷியின் கூடவே சக்தி வேணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பாபா வந்து சொன்னார், நம்ம எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து நம்ம ருஹானி ஷான் சிரேஷ்ட ஷானில் வந்து நிலச்சி இருக்கும் பொழுது எந்த மாதிரி பரேஷான் பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் கடக்க முடியும். அவ்வியக்த இஷாரால சொன்னார், நம்ம சுயஸ்திதி நல்லா இருந்ததுன்னா எந்த மாதிரியான பரிஸ்திதி வந்தாலும் அதுலேருந்து நம்ம வெற்றி அடைய முடியும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஸ்டேஜ் வந்து ஹையஸ்டாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ வந்து பாண்டவர்கள் நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா ஸ்வஸ்திதி வந்து ஹையஸ்டாக இருந்தது, சிரேஷ்ட ஷான். அதே மாதிரி நம்ம ருஹானி ஷான் ஆன்மீக பெருமிதத்தோடு நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம்னா அந்த யாதவர்கள் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நாம் ரெடி ஆனோம்னா அது அவங்களும் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னார். हम सबको मालूम है कि ये मास जुलाई चल रहा है। इस मास में हम दीदी को बहुत याद करते हैं, दीदी मनमोहिनी को। दीदी के साथ 6 वर्ष साथ में रहे। बहुत विशेषताएं हैं दीदी में, वो हम याद करते हैं। और दीदी का मुख्य स्लोगन था, हम सब जानते हैं क्या था स्लोगन? अब घर जाना है। दीदी ने एक जैसे कि धुन लगा दी थी, अब घर जाना है, अब घर जाना है, अब घर जाना है। तो ये मास आते ही हम सबको यह याद आने लगता है कि हम सबकी भी रिटर्न जर्नी है, हमारी भी रिटर्न जर्नी है। यहाँ आए हैं, वापस जा रहे हैं मधुबन, तो रिटर्न जर्नी है। तो ये याद आता है कि अब घर जाना है। இப்போ இந்த மாதம் எந்த மாதம் நடக்குதுன்னா ஜூலை மாதம். ஜூலை மாதம்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும் அப்படின்னா நம்ம தீதி மன்மோகினிஜி அவங்களோட ஞாபகம் தான் வரும். பிரதர் வந்து தீதிஜியோட பாலனை 6 வருஷமாக அவருக்கு வந்து அந்த பாலனை கிடச்சிருக்கு. அப்போ தீதி வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பு கருஜான இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அடிக்கடி அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். உண்மையிலே இப்போ நம்ம வீடு திரும்பும் நேரம் வந்து நெருங்கி இருக்கு. अब घर जाना है, ये तो हमारे सबके मन में आता है। लेकिन बहुत सारे भाई बहनें जब सुनते हैं अब घर जाना है तो उनके चेहरे पर जो प्रसन्नता होनी चाहिए अपने घर जाने की, उसके बजाय क्या होता है, थोड़ा चेहरे पे वो खुशी नहीं होती कि अब घर जाना है। और बाबा और दादियाँ यही सिखाती हैं कि बच्चे हमको
उदास होकर के नहीं जाना है, निराश होकर नहीं जाना है, खाली हाथ नहीं जाना है, बल्कि पूरी तैयारी के साथ सज धज के अपने साजन के साथ हम सजनियों को अपने घर जाना है। இப்போ நம்ம அபுகர் ஜானாக அப்படின்னா எப்படி ஜானாக அதுவும் வேணும்ல. அதுவும் முகத்தில் கொஞ்சம் குஷியோடு நம்ம வந்து மேலே போகணும். இப்போ வந்து முகத்தில் குஷி எப்போ வரும், அகம் வந்து நிறைஞ்சு இருந்ததுன்னா முகத்தில் வந்து குஷி வரும். பார்த்தோன்னா நிறைய பேர் கவலை தான் இருக்குது, கவலையோட ரேகை வந்து ஃபேஸில் வந்து தெரியுது. இப்படியே வீட்டுக்கு போனால் என்ன அர்த்தம்? அதனால் நாம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளை முழுமையான நிறைந்தவர்களாக மாற்றி முகத்தில் குஷியோட, அந்த குஷி வந்து முகத்தில் தெரியணும், பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து வீடு திரும்ப வேண்டும். அதுதான் முக்கியம். வீடு போகிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். तो मेरा प्रश्न है आप सबसे कि तैयारी है आपकी? कौन कौन तैयार है बाबा के साथ हंसते हुए संपन्न बन करके साथ में चलने के लिए? कौन कौन तैयार है? பாபா கூட மலர்ந்த முகத்தோட சந்தோஷமா சம்பன்னமாயிட்டு கூடவே போறதுக்கெல்லாம் யார் ரெடி? கை தூக்குங்க. सब तैयार हैं? ठीक है, चेन्नई वाले सब तैयार हैं? अन्ना नगर, अन्ना नगर एल्ला रेडी है? ठीक है, मधुबन में सुनाते हैं कि अन्ना नगर वाले सब तैयार हैं, बाकी कोई तैयार हो या ना तैयार हो. மதுபனில் போய் சொல்கிறேன், அங்கே சென்னை அண்ணா நகரில் எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க ரெடி ஆகுறாங்களே இல்லை, நீங்கள் எல்லாம் கை தூக்கிட்டீங்கல்ல. बाबा भी ऐसे करते हैं. पहले तो बाबा हाथ उठवाते हैं. जब हाथ उठवाते हैं, हाथ नहीं उठाते हम तो कहते हैं उठाते क्यों नहीं हो भाई? और जब सब उठा लेते हैं तो बाबा कहते हैं तैयार हो क्या, रेडी हो क्या? फिर बाबा ये भी प्रश्न पूछ लेते हैं. तो हमें तो पता है कि हम कितने तैयार हैं. ये भी नहीं कि हाथ नहीं उठाएंगे, बाबा तैयार भी हैं और तैयार हो भी रहे हैं, और इतना पता है तैयार हो भी जाएंगे. तैयार तो हो जाएंगे ना, जब स्वयं बाबा ही हमको तैयार करने के लिए लग जाए. रात दिन वो हम पर मेहनत कर रहा है और बोलता है कि बिना तैयार के बिना तो मैं अकेले जाऊंगा भी नहीं, ये भी कहता है. तो हम सबको इस बात के अंदर में ये स्वरूप होना चाहिए कि हाँ बाबा हम तैयार हैं. अब कुछ पल है परिवर्तन का है, तो जग में पुराने ठहरे हैं हम, जग परिवर्तन के खातिर, और इस तन में हम प्राण धरे हैं बाबा तेरे ही खातिर. बाबा हम तुम्हारे लिए ही रुके हैं कि बाबा आपकी घंटी बजे और आप कहें तैयार हो. लेकिन आप कहते हैं बच्चे आप तो तैयार हो, लेकिन सब आत्माओं को भी तैयार करो, विश्व का परिवर्तन करो, सबको सुख बांटो. இப்போ வந்து பாபா சொல்கிறாரு தயாரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் கை தூக்குறோம். கை தூக்கலைன்னாலும் ஏன் தூக்கலைன்னு கேட்குறாரு, கை தூக்கிட்டாலும் தயாரான்னு கேட்குறாரு. அதாவது நம்ம தயார் ஆகி கொண்டே இருக்கின்றோம், அதனால் கையை தூக்குறோம். நம்மளுக்கு தெரியும் அவங்கவுங்க புருஷார்த்தம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம வந்து ரெடி ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வந்து கை தூக்கி இருக்கிறோம். அதனால் பாபா வந்து அதுதான் எதிர்பார்க்குறாரு. நம்ம வந்து மேலே போகிறது பெருசு இல்லை, அதுக்கு நம்ம எல்லா விதமான ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், மேலே போக முடியும். அதற்கான முயற்சிகள் நம்ம இப்போ செய்ய வேண்டும். अब घर जाना है, इसमें सारे ज्ञान का सार समा गया है. இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும், அதில் முழு ஞானம் அடங்கி இருக்கின்றது. अब मीन्स नाउ, नाउ आर नेवर. बाबा यही कहते हैं बच्चे कभी कभी की बात ना करो, समटाइम नहीं, नाउ अभी जस्ट. अगर अभी घंटी बज जाए वापस जाने की तो क्या हम तैयार हैं? तो हमें पल प्रतिपल अब का कॉन्शियस होना चाहिए कि आज और अब यही पल हमारे लिए अंतिम पल है. इस पल को सफल करना है,
यही धुन लगी रहे कि मैं अभी अभी, मेरे लिए समय ही नहीं, मुझे जो करना है अब करना है, अब नहीं तो कब नहीं। इसलिए पहला तो ये पॉइंट पक्का होना चाहिए, नाउ, नाउ आर नेवर, ये स्लोगन अपने यहाँ पर लगा लेना चाहिए। और दिन भर में जो भी पल हैं उस पल को स्वमान से भरें, प्राप्तियों से भरें और अपने आप को इतना श्रृंगार करें कि जैसे कि आज ही केवल एक दिन मेरे लिए समय है। और उसको भी सफल करने के लिए ये कॉन्शियस हमेशा रहे कि मैं अवतरित हुआ हूँ, आज के दिन अवतार लिया हूँ और आज मुझे वापस जाना है। அதனால அபு நஹி, இப்போ வந்து அபுன்ற வார்த்தை, அபு கருஜனா அபுன்னா என்ன அர்த்தம்? தற்சமயம், தற்பொழுது, இப்போ நான் ரெடியாக இருக்கணும். ஆன்ஷ் அபு, இன்று நான் ரெடியாக இருக்கணும், இப்பொழுது நான் ரெடியாக இருக்க வேண்டும். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் ஒவ்வொரு சமயமும் நம்மளுடைய கடைசி சமயமாக நினச்சிக்கலாம். அதனால் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை, அந்த நவ் ஆர் நெவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எப்போவுமே தயாராக இருப்பதற்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அதனால் இன்றைய நாள் தான் என்னுடைய கடைசி நாள் அப்படின்னா நம்ம எப்படி புருஷார்த்தம் பண்ணுவோம்? அந்த மாதிரி முயற்சி பண்ணி இப்போ நம்ம பாபா வாங்கன்னு சொன்னால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த அளவுக்கு இப்பொழுது நான் ரெடியாக இருக்க வேண்டும். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் சம்டைம்ஸு. அதனால் கபி கபி அதுவெல்லாம் நினைக்கக்கூடாது. என்ன செய்யணுமோ இப்பொழுதே செய்ய வேண்டும். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. तो तीनों बातें, अब घर जाना है, इसमें है पहला तो है टाइम की बात, नाउ, कब, फिर कहाँ और क्या करना क्या है। जो हमारी दादी जानकी का भी ये स्लोगन था, मैं कौन, मेरा कौन और मुझे क्या करना है। तो पहला तो है अब, माना कब जाना है, अब जाना है। दूसरा कहाँ जाना है, तो वो घर जाना है। और तीसरा करना क्या है, कि जाना है। और कब है, इसमें कब जाना है, कहाँ जाना है और कैसे जाना है, सब बात आ गई। तो हमको दूसरी बात ये याद रखना है कि घर जाना है। तो घर जाना है तो बाबा कहते हैं घर जाने की खुशी हो। मैं भी कभी कभी सोचता हूँ बाबा घर में रहने तो मिलता ही नहीं है, वहाँ आप परमधाम भेजते हैं, हम जाते हैं और वहाँ से आप तुरंत ही विदा कर देते हैं, हम चले आते हैं सतयुग में। जब रहते ही नहीं है तो याद कैसे आए। तो बाबा कहते हैं बच्चे वहाँ रहना तो आपको नहीं है, लेकिन सबको लेकर के तो जाना है, सबको मुक्ति और जीवन मुक्ति का वर्षा तो देना है। तो आप खुद ही जब घर की स्मृति में नहीं रहेंगे, घर के लिए तैयार नहीं होंगे, तो औरों को कैसे ले जाएंगे। तो अभी संगम युग में सूक्ष्म वतन की रचना है, संगम युग में परम धाम का ज्ञान है, घर का ज्ञान है। तो बाबा कहते हैं घर को याद करो। இப்போ வந்து பாபா சொல்கிறாரு அபு கரு ஜானா இல்லை. இப்போ நம்ம வந்து இப்பொழுது, அதில் 3 வார்த்தை இருக்குது. இப்பொழுது, அதுக்கப்புறம் 2வது எங்கே போகணும், வீட்டுக்கு போகணும். 3வது எப்படி போகணும், ரெடி ஆகிட்டு போகணும். 3 விஷயம் வந்து அதில் வந்து இருக்குது. நம்ம ஜானகிதாதை கூட ஓம் சாந்திக்கு 3 வார்த்தை சொல்லுவாங்க. அது நான் யார், என்னுடையவர் யார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நாம் வந்து என்ன பண்ணணும், நான், அதாவது இப்போ நவ் அதில் வந்து ரெடியாக இருக்கணும். அப்புறம் எங்கே போகணும், வீட்டுக்கு. அது எப்படி போகணும், அது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே வந்து அந்த முயற்சி பண்ணி ரெடியாக இருந்தால் தான்
இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மேலே போயிடுறோம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, போன உடனே திரும்பி வந்து சத்தியுகத்துக்கு அமுச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரந்தாமத்திலே கொஞ்ச நேரம் நம்மளை வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்தோமா போனோமான்னு இருக்கணும்னு இங்கேயே மைண்ட் செட் பண்ணுறாரு. அப்புறம் எதுக்கு பாபா வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறீங்க, வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரத்துலேயே அமுச்சு வச்சிடுறீங்களே அப்படின்னு நம்ம சில பேர் வந்து பிகேஸ் கேட்குறாங்க. ஆனால் அப்படி அர்த்தம் கிடையாது. நாம் வீட்டுக்கு போகிறது எதுக்காகனா மற்றவங்கள ரெடி பண்ணி மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ நாம் ரெடி ஆனால் தானே மற்றவங்கள ரெடி பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போ எல்லாரையும் நம்ம மேலே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ரெடி ஆகணும், மற்றவங்களே தயார் பண்ணணும், அப்புறம் மேலே வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். நம்ம வேலை மற்றவங்கள ரெடி பண்ணுறது, அதுக்கு நான் ரெடி ஆகணும். तो घर हमारा कैसा है? घर है शांति धाम, ये भी शांति धाम है ना? घर है शांति धाम, मैं आत्मा शांत स्वरूप हूँ, शांति मेरा स्वधर्म है, शांति सागर की मैं संतान हूँ, मुझे शांति स्थापन करना है और सबको शांति धाम घर ले जाना है. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னா சாந்தி தாம், அமைதியாக இருக்கும். இந்த பில்டிங் பேரும் சாந்தி தாம் தான், நம்ம வீடோட பேரும் சாந்தி தாம். அப்போ அங்கே போகணும் அப்படின்னா நம்மளோட சொரூபம் முதல்ல சாந்தமாக மாற்றணும், சாந்த சொரூப ஆத்மாவாக மாறணும். என்னுடைய தேசம் அதுவும் சாந்த தேசம், அங்கே போகணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம இப்போத்துலேருந்தே அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஆத்மா உணர்வோட அந்த சாந்தி தேசத்துக்கு போகிறதுக்கு நம்மளை சாந்த स्वरूपமாக ரெடி பண்ணிக்கணும். அப்போ அங்கே ஈஸியாக போக முடியும். तो याद में भी जब बैठें और अपने दैनंदिनी में दिनचर्या में अभी अभी फील करें कि मैं यहाँ पर हूँ और अभी भी अनुभव करें मैं परम धाम में हूँ. जैसे याद में बैठते हैं तो परम धाम का जो डेड साइलेंस, जो स्वीट साइलेंस है, डेड साइलेंस तो यहाँ होता है, वहाँ बहुत स्वीट साइलेंस है. और बाबा के किरणों से, बाबा की शक्तियों से, बाबा की ऊर्जा से पूरा ब्रह्मलोक जो अखंड लाल ब्रह्म तत्व है वो इतना भरा हुआ है कि वहाँ पर पहुँचने पर नेचुरल स्वीट साइलेंस की फीलिंग होती है. और वो फील आत्माएं करते हैं, लेकिन अव्यक्त फीलिंग होती है. तो परम धाम घर का अनुभव अभी संगम युग में यहाँ ही बैठ के बार 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 ये करना है. दिन की दिनचर्या में बार बार ये अनुभव हो कि मैं परम धाम में हूँ, मैं परम धाम में हूँ, मैं परम धाम में. मेरा तो अपना अनुभव है कि याद में बैठता हूँ, देखता हूँ कि अभी योग का टाइम पूरा हो रहा है, लेकिन अभी जो आनंद आना चाहिए कम है. तो लगभग 10 बार 20 बार मैं जा रहा हूँ परम धाम, बाबा को टच किया, फिर आया, फिर गया, फिर आया, फिर गया, फिर आया. ये अभ्यास, आना और जाना. இப்போ நம்ம வந்து பரந்தாமம் வந்து போகணும். பரந்தாமம் வந்து ரொம்ப இனிமையான அமைதி நிறைஞ்ச ஒரு உலகம். அது அங்கே போகணுன்னா முதல்ல இங்கே வந்து டெட் சைலன்ஸ் அனுபவம் பண்ணுறோம், பூலோகத்தில் மரண அமைதின்னு சொல்கிறோம். இதை கடந்து நாம் எங்கே போக போகிறோம், ஸ்வீட் சைலன்ஸ்க்கு போக போகிறோம். அந்த இடத்துல இனிமையான அமைதி சூழ்ந்து காணப்படும். இப்போ பாபா இருப்பார், அந்த செம்பொன் நிறமான ஒரு உலகம். அந்த இடத்துல நான் வந்து அந்த ஸ்வீட் சைலன்ஸ் அதை நான் அனுபவம் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம நல்லா அனுபவம் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த குஷி வந்து அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் குஷி குறையுது அப்படின்னா அவர் பிரதரோட பர்சனல் அனுபவம் சொல்கிறாரு, அப்படி குறையுதுன்னா நான் ஒரு 10 முறை பரந்தாமத்துக்கு போயிட்டு வருவேன். பரந்தாமத்துக்கு போவேன், அங்கே வந்து இந்த ஸ்வீட் சைலன்ஸ் அனுபவம் பண்ணுவேன், கீழே இறங்குவேன், திரும்பவும் பரந்தாமத்துக்கு போவேன், ஸ்வீட் சைலன்ஸ், அதுக்கப்புறம் கீழே வருவேன். அந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து செய்ய செய்ய என்ன ஆகிடும்னா அந்த உண்மையான அந்த ஆழ்ந்த அமைதி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட குஷியும் வந்து அப்படி நிரந்தரமாக இருக்கும். அதுக்காக இந்த பயிற்சி அடிக்கடி பரந்தாமம் போயிட்டு வரக்கூடிய பயிற்சி அடிக்கடி செய்யணும். इसको आसान बनाने के लिए रोज सवेरे जो प्रथम संकल्प है वो यही अनुभव हो कि रात को हम बाबा की याद में सोए और सवेरे मेरी आंखें खुल रही हैं. जैसे बाबा कहते हैं मेरे लाडले जागो, तो मैं वतन में ही जाग रही हूँ. बाबा की गोद में सो गई थी, बाबा मुझे जगा रहे हैं और मैं उठ रही हूँ.
बाबा मेरा श्रृंगार कर रहे हैं, मुझे तिलक दे रहे हैं, मुझे ताज दे रहे हैं, मुझे गोद में बिठा करके बाबा कहते हैं वाह राजा बेटा, राजा बेटा। फिर सामने गोद में बिठा के फिर सामने कहते हैं वाह मेरा बेटा, वाह बेटा। और फिर ताली जो है अभी यहाँ पर शाबाश 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 मेरा राजा बेटा, ऐसे कह करके बाबा कहते हैं आज मैं जब नहीं जा रहा हूँ, आज धरती पर मेरी जगह पर आपको जाना है और सारा दिन आपको फरिश्ता बन करके वो सारा काम, मेरा काम तुमको करना है, और जब पूरा हो जाए और मैं बुलाऊं तो वापस आ जाना है, लेकिन फरिश्ता बन करके अवतार लेकर मेरा कार्य मेरे बच्चे तुमको करना है। இப்போ அதுக்கு வந்து நம்ம நிரந்தரமாக இந்த அனுபவம் இருக்கணும்னா தூங்கும் பொழுது இங்கே தூங்கக்கூடாது, வதனத்தில் போய் தூங்கணும், அப்படியே பாபா நினைவுலே தூங்கிடணும். அப்புறம் பாபாவே காலையில் எழுப்பி விடுவார். கடைசியாக தூங்குறது வதனத்தில், அப்புறம் பாபா எழுப்பி விடுவார். எழுப்பி விட்டு பாபா நம்மளுக்கு அந்த சுயராட்சி அதிகாரி அந்த திலகம், ஆத்ம திலகம் வந்து வைப்பார். அதுக்கப்புறம் கிரீடம் வைப்பார். அதுக்கப்புறம் பாபா வந்து நம்மளுக்கு சபாஷ் அது மாதிரி சொல்கிறாரு, தட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு பதிலாக நீ வந்து பூமிக்கு போகிற, இன்னும் வந்து நீ பிரத்யக்ஷம் பண்ணணும், அனுபவம் பண்ண வைக்கணும் மற்றவங்களுக்கு, என்னோட ரோலை நீ நடத்துகிற அப்படின்னு சொல்லி பாபா அவருடைய சக்தியை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை பூலோகத்துக்கு அனுப்புகிறாரு. நம்மளும் அப்படியே இருந்து நம்ம சேவையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபரிஷ்தா ஆகிட்டு திரும்பவும் மேலே வரோம். மேலே வந்துட்டு பாபா மடியில் தூங்குறோம். திரும்பவும் பாபா காலையில் எழுப்பி நம்மளுக்கு திலகம் கிரீடெல்லாம் வச்சு நம்மளுக்கு திரும்பவும் அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாதிரி தூங்குறதும் வதனத்தில் தான், எழும்பும் பொழுதும் வதனத்திலேருந்து தான் நம்ம எழுப்பி பாபா மடியிலேருந்து நான் எழுந்துக்கிறேன், அந்த மாதிரி தான் நம்ம எழுந்துக்கணும். அப்போ ஃபுல் டே வந்து பாபாவுடைய வேலையை நாம் வந்து செய்கிறதுக்காக நம்ம பூமிக்கு வரோம் அப்படின்றது அனுபவம் ஆகும். इसको और आसान करने के लिए एक युक्ति बता रहा हूँ, बहुत अच्छी युक्ति है कि रोज़ सवेरे हम बैठते हैं याद में और वतन जाते हैं, जाने की तैयारी करते हैं, मेहनत भी करते हैं, लेकिन बहुत कम पहुँच पाते हैं, और पहुँच भी जाते हैं तो बहुत कम रह पाते हैं वहाँ पर। तो क्या करना है, सवेरे उठते ही अनुभव करना है कि मैं यहाँ पर परमधाम में पहुँच गया हूँ, और फील करें, चारों तरफ अनुभव करें कि परमधाम में और बाबा मेरे सामने हैं, मैं बाबा के सामने हूँ, और पूरा लाल अखंड ब्रह्म तत्व पूरा परमधाम है। और अनुभव करें कि मैं सबको, एक लिफ्ट आई थी मुझे यहाँ छोड़ के गई, अब वो लिफ्ट जो है पूरी धरती वो नीचे जा रही है, नीचे जा रही है, और मैं ऊपर से यहाँ बैठे बैठे देख रहा हूँ कि वो लिफ्ट आई थी, धरती आई थी, अब धरती पूरा सबको लेकर के नीचे जा रही है। नीचे जाते 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 ऐसा अनुभव करें कि मैं तमिलनाडु में, चेन्नई में, अन्ना नगर में, जहाँ पर शरीर जहाँ से आई थी वो पूरा शरीर मेरा नीचे है और मैं वतन में हूँ। तो ऊपर जाने का भी अभ्यास नहीं करना है, क्योंकि ऊपर बड़ी मेहनत किया, अब सबको नीचे भेज देना है, और आपको अनुभव करना है कि मैं परमधाम में हूँ, क्योंकि ये अभ्यास अच्छा होगा, है ना? ठीक है, ये अभ्यास ठीक है ना? ये अभ्यास बहुत इजी है, मैं स्वयं भी करता हूँ, और यही कहता हूँ कि अब ऊपर जाने की बड़ी मेहनत किया है, और सवेरे सवेरे बुद्धि ऊपर जाती नहीं, इसलिए सबको नीचे भेज दो, आप परमधाम में रह जाओ। ஓம் சாந்தி. இப்போ வந்து சில சமயம் நம்ம வதனத்திலே இருக்கணும் அப்படின்னு பயிற்சி பண்ணுறோம், ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்க முடியல, கொஞ்ச நேரம் இருக்கிறோம் அப்புறம் கீழே இறங்கிடுறோம். அதுக்காக நாம் என்ன அபியாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் இங்கேருந்து லிஃப்ட் மூலமாக அப்படியே மேலே பரந்தாமத்துக்கு வந்துட்டேன். இப்போ பரந்தாமத்தை நல்ல அனுபவம் செய்கிறேன், பாபா இருக்கிறார சுற்றி, அந்த வதனத்தினுடைய அந்த அமைதியை, ஆழ்ந்த அமைதி, அதை நான் இனிமையான அமைதி அனுபவம் செய்கிறேன். அப்படியே அந்த அனுபவத்தை நான் அப்படியே பூலோகத்தை கொண்டுட்டு வரேன். லிஃப்டில் திரும்பவும் கீழே இறங்குறேன், அப்புறம் பூலோகமே அந்த மாதிரி அமைதியை வந்து அனுபவம் ஆகுது. நான் வந்து இப்போ இந்தியாவில் சென்னை, தமிழ்நாட்டில் சென்னை அண்ணா நகர், இங்கே வந்து சரீரத்தை வச்சுருக்கோம், அங்கே வந்துடுறோம். ஆனால் நான் வந்து மேலே இருக்கேன், ஆனால் சரீரம் வந்து கீழே இருக்குது. இங்கேயும் வந்து அந்த ஆழ்ந்த அமைதி அனுபவம் ஆகுது, நானும் பரந்தாமத்தில் அமைதியாக இருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம அனுபவம் செய்யும் பொழுது நம்ம வதனவாசியாக அதுக்கு ரொம்ப நேரம் அங்கே இருக்கிறது ஈஸியாக வந்து இருக்க முடியும். अब लास्ट में जाना है,
सबको जाना है ना, तो हमारी जो प्लानिंग है केवल यही कहने कि हमको दिल्ली जाना है, हमको मधुबन जाना है, मधुबन जाना है, ऐसे तो काम नहीं चलेगा। उसको एक्शन में लाना है। अब तक हम सोच रहे थे जाना है जाना है, अब जाना शुरू कर देना है। वो प्रक्रिया प्रोसेस, उसकी प्रोसेस है जाने के लिए कि रिजर्वेशन भी कराना है, कैसे जाना है, फ्लाइट से जाना है कि ट्रेन से जाना है। अब तो ट्रेन से जाने का भी समय नहीं है, अब तो एकमेव मार्ग है, वो है फ्लाइट। अब तुरंत ही उड़ जाओ, क्योंकि जो दादियों ने जो किया उसको आप कम समय में उसको गैलअप करना है, आपको मेकअप करना है, तो क्या करेंगे? उसके लिए एकमेव मार्ग है कि जल्दी से फ्लाइट बुक कर लीजिए। आखिरी फ्लाइट है, फिर मौका नहीं मिलेगा, और उसके लिए पूरी तैयारी कर लें, बंदोबस्त कर लें कि अब हमको जाना है तो कैसे जाना है, कहाँ जाना है, कैसे करना है, क्या करना है, उसको एक्शन मूड में रखें। अब हम चलने की प्लानिंग कर लें कि अब चलना है, उसके लिए पूरी तैयारी कर लें। एयर कंडीशन टिकट लें। अगर फ्लाइट में जाना है तो फ्लाइट के लिए भी चाहिए डबल लाइट स्थिति चाहिए। आज बाबा कहते हैं, यहाँ पर लिखा है ना, अष्ट शक्तियाँ बनाया गया है। तो अभी जब घर चलना है तो सबसे पहले हम अपने समेटने की शक्ति धारण करें, अपने मन को देह से, देह के संबंधों से, देह के पदार्थों से और देह के वैभवों से, और साथ में अपने जो जो सूक्ष्म कामनाएं हैं, इच्छाएं हैं, वासनाएं हैं, जो इंद्रियों का भटकाव है, उनको रोकें और तैयार करें कि अब सब तरफ से बुद्धि हमारी सिमट जाए, कोई भी चीज़ यहाँ की याद ना आए। उसके लिए जरूरी है बेहद का वैराग्य हो, उसके लिए साक्षी भाव हो, उसके लिए 3 बिंदु लगाने का अभ्यास हो, और पल पल जैसे आप चल रहे हैं रुक जाए, पांव उठाएं, पांव नीचे करें, आंखें उठाएं, आंखों को नीचे करें। इस तरह से एक एक इंद्रियों को चलाने का, स्वराज्याधिकारी बनने का अभी से अभ्यास हो। இப்போ நம்ம வந்து பரந்தாமத்துக்கு போகணும். அப்போ கரு ஜானாய்னா எப்படி ஜானாய்? இப்போ டெல்லிக்கு போகிறோம், மதுபனுக்கு போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ணுவோம்? டிக்கெட் ரிசர்வேஷன் வந்து பண்ணுவோம். அது வந்து சிலர் வந்து ட்ரெயினில் போவாங்க, சிலர் வந்து ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணுவாங்க. ட்ரெயினில் போகிறவங்க இந்த ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ வந்து தாதி பீரியட்லனா நம்ம அப்படி நடந்து கூட போயிடலாம். அதாவது இப்போல்லாம் பறந்து போகக்கூடிய டைம் வந்துருக்கு. நம்ம அந்த காலத்தில் இல்லை. இப்போ நம்ம லேட்டாக வந்திருக்கிறோம். ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா பறந்து போகணும். பறந்து போகிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகணும், அப்போ தான் பறந்து போக முடியும். இது ஒரு விஷயம், நம்ம எப்படி போகணும் அப்படின்றது. அப்புறம் வந்து பேக் பண்ணணும். நம்ம அஷ்டசக்தி இருக்கு இல்லையா, அதில் வந்து பவர் டு பேக்கப், அதில் வந்து என்ன பண்ணணும்? சமைட்னிக்கி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துலேருந்து சமைட்னா அப்படின்னா, முதல்ல இந்த தேகம், தேகத்தோட சம்பந்தம், தேகம் இருக்கிற இந்த உலகம், இந்த 3 விஷயங்கள்லேருந்து விடுபடணும். நம்ம அங்கே போகிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் அதெல்லாம் போட்டு பேக் பண்ணணும். சரிங்களா? எதை விடணுமோ அதை விடணும், எதை நிரப்பணுமோ அதை நிரப்பணும். நம்ம வந்து பேக்கிங் வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா போகிறதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதுவும் ரெடி பண்ணணும்ல. எப்படி போகணும், அதை என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அதுக்கும் நம்ம வந்து ரெடி ஆகணும். அபகரிஜானா போயிட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து எப்படி போகணும், பரிஷ்டா ஆகிட்டு போகணும். அடுத்து வந்து என்னென்னலாம் அதில் தேவைப்படும் அங்கே போகிறதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு இதில் தேவையில்லை. அப்போ தேவையில்லாத வெளியில் அனுப்புறதுக்கு நம்மளுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தி வந்து தேவைப்படுது. அந்த வைராகியம் வரும்பொழுது தான் நம்ம வந்து இதெல்லாம் விட முடியும். எது எடுத்துகிட்டு போகக்கூடாதோ அதை விட்டுணும்ல. அப்போ தான் வந்து இருக்கிறத போட்டு பேக் பண்ணி நம்ம வந்து மேலே போக முடியும். அதனால் அந்த வைராகியத்தை மனசில் கொண்டுட்டு வரணும். 3 புள்ளி ஞாபகம் வச்சுக்கணும். 1 ஆத்மா, 2வது பாபா நினைவு, 3வது எல்லாத்துக்கும் ட்ராமா ஃபுல் ஸ்டாப்பு. அப்படி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு நம்ம மேலே போகிறதுக்கு ஏற்பாடு வந்து செய்யணும்.
इतना याद कर लिया है भाई, बधाई तो दो हमारी बहन को, क्या गजब का पूरा याद कर लिया है। अच्छा, कुछ मिनट के लिए बैठ जाएं, याद में बैठें और ये अभ्यास कर लें जैसा मैं कह रहा हूँ। अनुभव करें कि बाबा मेरे मस्तक पर यहाँ पर हैं। अपनी आँखों को कम करें और भ्रिकुटी में देखें, अपने मस्तक पर देखें कि मैं आत्मा चमक रही हूँ। दिव्य सितारा, मैं चमकता दिव्य सितारा, तन से न्यारा प्रभु का प्यारा हूँ। गगन से धरती पर उतरा, रूप और रंग है निखरा, तेज चहुं ओर है बिखरा। मैं परम धाम से पधारा हूँ, मैं चमकता दिव्य सितारा। मैं धरा पर महान हूँ, मैं जहां में मेहमान हूँ। मैं प्रभु की संतान हूँ, मैं फरिश्ता जहां से न्यारा हूँ। मैं चमकता दिव्य सितारा हूँ। ज्ञान योग के रंग मिले, उमंग उत्साह के पंख मिले, मुझे तो सत के संग मिले। सद्गुणों से गया संवारा हूँ, मैं चमकता दिव्य सितारा हूँ। लेके चलना सुखधाम है, सुख देना ही काम है। मेरा सुखदेव नाम है, सारे जहां का मैं सहारा हूँ। मैं चमकता दिव्य सितारा हूँ, मैं चमकता दिव्य सितारा हूँ, मैं चमकता दिव्य सितारा। நான் ஒளி வீசும் நட்சத்திரமாக இருக்கின்றேன். எனக்கு முன்பாக சிவ பாபா இருக்கிறாரு. சிவ பாபாட்டிருந்து எனக்கு ஃபோக்கஸ் ஆகுது. பாபாட்டிருந்து சக்திகளை நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன். 2 நிமிஷம் அப்படியே யோகா பண்ணலாம். நான் ஆத்மா, இந்த உடலிலிருந்து விடுபட்ட ஆத்மாவாக திவ்ய சித்தாரா, அதாவது தெய்வீகமான நட்சத்திரம் போன்று நான் இருக்கிறேன். நான் ஆத்மா இப்போ என்னுடைய வீட்டிற்கு செல்கின்றேன். அங்கே பாபாவும் அப்படி தான் இருக்கிறாரு. இப்போ பாபாட்டிருந்து நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இப்போ நான் ஒளி வீசும் நட்சத்திரமாக இருக்கிறேன். இப்போ பாபா அவர்கிட்டருந்து சுகத்தை வாங்கி கொண்டே இருக்கின்றேன். நான் சுக்குதேவ், பாபாவுடைய குழந்தை, சுகத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இப்போ எதுக்காகனா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்போ நான் ஆத்மா தெய்வீகமான நட்சத்திரமாக இருக்கிறேன். பாபாட்டிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். एक दीदी का गीत सामने आ गया है, अभी देखा नहीं कि क्या गाया है, कैसे है, ये आपको सुनाना चाहता हूँ। हमारे सामने अर्जुन भाई बैठे हैं, मुझे मालूम है वर्किंग डे है, आप जाने वाले भी हैं। बड़े प्रेम से तो मैं एक गीत सुनाता हूँ, सुनाए? सुनाओ दीदी। आप गीत गा सकते हैं। अच्छा, क्या बात है, गा भी सकता हूँ। दीदी मनमोहिनी प्यारी, हमें तुम याद आती हो, बहुत ही याद आती हो।
गए मुद्दत गुजर तो भी वो दिन अब भी दिखाती हो, बहुत ही याद आती हो। दीदी मनमोहिनी प्यारी, हमें तुम याद आती हो, बहुत ही याद आती हो। बड़े घर की रही फिर भी बड़ी ही विनम्र पाया था। कभी सपने में भी दीदी अहम तुम्हें छू न पाया था। संतुलन लव और लॉ का अब भी दीदी सिखाती हो, बहुत ही याद आती हो। दीदी मनमोहिनी प्यारी, हमें तुम याद आती हो, बहुत ही याद आती हो। आबू में यज्ञ लाने का तुम्हें ही श्रेय जाता है। मिला जो भी तुम्हें दीदी, तुम्हारे गुण वो गाता है। बाबा के संग रही अब भी बाबा के संग बुलाती हो, बहुत ही याद आती हो। दीदी मनमोहिनी प्यारी, हमें तुम याद आती हो, बहुत ही याद आती हो। दीदी दादी की वो जोड़ी कोई भी भूल नहीं सकता। वो तो दो देह एक जो थे, जुदा कोई कर नहीं सकता। वो सखियों संग में हंसना बहलना याद दिलाती हो, बहुत ही याद आती हो। दीदी मनमोहिनी प्यारी, हमें तुम याद आती हो, बहुत ही याद आती हो। पढ़ाई पालना सेवा सभी में तुम रही आगे, मगर मालूम ना था घर चलने में भी होगी आगे। अब घर चलना है तुम दीदी, कानों में आ सुनाती हो, कानों में आ सुनाती हो। दीदी मनमोहिनी प्यारी, हमें तुम याद आती हो, बहुत ही याद आती हो। गए मुद्दत गुजर तो भी वो दिन अब भी दिखाती हो, हमें तुम याद आती हो। दीदी मनमोहिनी प्यारी, हमें तुम याद आती हो, बहुत ही याद आती हो। 2 मिनट में अर्जुन भाई आपको मुरली का सार कैसे रिपीट करना होता है आए हैं। आपकी बड़ी सेवाएं हैं मधुबन में, ज्ञान सरोवर में रहते हैं आप,
वहाँ जो बोर्ड लिखते हैं वो सेवाएं आप करते हैं, आपको दीदी ने बता दिया है। लेकिन पूरा परिवार तो क्या पूरा गांव ही ज्ञान में जैसे चल गया है। बड़ी लहर अच्छी है, बड़े उमंग उत्साह, बड़े अच्छे पुरुषार्थी हैं। अमृत बेला हम और दोनों, ये मेरा भाग्य रहा कि मैं मधुबन में जो भी मैंने किया तो हमारे साथ के जो साथी रहे उन सब ने फॉलो किया। अमृत बेला बराबर करता रहा तो अमृत बेला सब करने लगे। फिर बोर्ड लिखने की सेवा शुरू किया तो सब जगह बोर्ड लिखने की सेवा किए। मुरली मंथन करना और मुरली के ऊपर रिवीजन करना वो हमारा चलता था। तो अर्जुन भाई भी मुरली रिवीजन बहुत अच्छा कराते हैं, बहुत याददाश्त अच्छी है, पूरी मुरली कर सकते हैं। लेकिन आपको संक्षिप्त में 2 मिनट में कैसे मुरली रिवीजन करेंगे वो मैं अर्जुन भाई को देता हूँ। ஓம் சாந்தி. இப்போ நம்ம கூட அர்ஜுன் பாய் வந்திருக்கிறாரு. ஞானசுரவரில் அப்போ முரளி வந்து எழுதுவார். இப்போ நாம் வந்து இங்கே பாண்டவ பவனில் முரளி எழுதுவோம், அதுக்கப்புறம் அதை வந்து மந்தன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரதர் வந்து அதை அப்படியே அங்கே வந்து செய்ய ஆரம்பித்தார். ஞானசுரவரில் இருப்பார். ஞானசுரவரில் வந்து முரளி எழுதுறது பிரதர் செய்கிறாரு. கூடவே வந்து நிறைய மந்தனம் வந்து பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு வந்து இன்றைய முரளியை வந்து மந்தனம் பண்ணி நம்மளுக்கு சொல்ல போகிறாரு பிரதர் வந்து அர்ஜுன் பாய். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நாலேஜில் இருக்காங்க. அவங்க கிராமம் இருக்குல்ல, முழு கிராமத்தையே நாலேஜ் கொண்டுட்டு வந்துட்டார். அவ்வளோ பவர்ஃபுல் சோல். அவரை வந்து நம்ம கேட்க போகிறோம். ओम शांति, ओम शांति। तो 2 मिनट में मुरली मंथन बताने के बजाय करा दूं आप सभी को? हाँ? कैसे कराते हो, प्रैक्टिकल में ही करा दिया जाए। 2 நிமிஷத்துல நம்ம முரளி மந்தனம் செய்யறதுக்கு பதிலாக அவங்களே செய்ய வச்சா நல்லா இருக்கும்ல. और ये केवल आज ही नहीं लेकिन आपको रोज करना है। और इससे होगा क्या, आपको रोज की मुरली याद रहेगी। அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெய்லி முரளி, இன்றைக்கி மட்டும் இல்லை தினமும் அந்த முரளியை வந்து எப்படி மந்தனம் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதை அந்த ஃபாலோ பண்ணிக்கலாம். हम मुरली रोज सुनते हैं लेकिन अचानक कोई पूछता है तो बुद्धि से निकल जाता है और हम उसको बोलते थोड़ा सा हिंट दे दो और एक अक्षर बताता है, सारा फिर इमर्ज हो जाता है। நம்ம வந்து முரளி டெய்லி கேட்குறோம். இன்றைக்கி பாபா முரளியில் என்ன சொன்னார் அப்படின்னா அப்படியே பிளாங்காக இருக்குது, ஒன்றுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்போ வந்து நம்ம சொல்கிறோம் ஒரே ஒரு பாயிண்ட்டு சொல்லுங்கள், ஹிண்ட்டு கொடுத்தா போதும் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அந்த அளவுக்கு மறந்து போயிடுறது. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பிரதர் இன்னைக்கு तो अभी हम मुरली रिवाइज नहीं कराएंगे, आप खुद रिवाइज करेंगे। இன்னைக்கு வந்து முரளி நான் வந்து ரிவைஸ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் பண்ண போகிறீங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். तो अच्छा, हम पूछे नहीं या केवल बताएं? ठीक है। आज की मुरली में बाबा ने कहा, वृक्षपति बाप तुम्हारे ऊपर कौन सी दशा बिठाई है? बृहस्पति की दशा। और बृहस्पति की दशा बैठी, इसलिए हमारे कौन से दिन स्टार्ट हो गए? हम कहाँ जा रहे हैं? अविनाशी सुखों की दुनिया में। अच्छा, बाबा ने कहा जिनके ऊपर बृहस्पति की दशा बैठी है, निशानी क्या दिखाई देगी? खुशी होगी। अच्छा, और क्या होगा? अतीन्द्रिय सुख। उसके पहले और कुछ बाबा ने कहा कि वो जीते जी इस देह को भूल, देह के सर्व संबंधों को भूल अपने को आत्मा निश्चय करेंगे। और दूसरी निशानी उनका ही यादगार। ओ अरे ஓம் சாந்தி. இன்னைக்கு வந்து பாபா முரளியில் வந்து என்ன சொன்னார்? விருட்சபதி பாப்பா வந்திருக்கிறாரு. எந்த தசை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டார். விருட்சபதி தசை, குரு தசை கொடுப்பதற்காக குரு வந்திருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் விருட்சபதி தசை இருக்கிறது அப்படின்றதனுடைய அடையாளம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க.
அவங்க வந்து குஷியோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூடவே வேற ஒரு அடையாளம் பாபா வந்து சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, அந்த தேகத்தோட சம்பந்தம், தேகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தம், இந்த எல்லா விஷயங்கள்லேருந்து அவங்க விடுபட்டவர்களாக இருப்பாங்க. அது வந்து யாருக்கு வந்து விருட்சபதி தசை இருக்கோ அவங்களுடைய அடையாளமாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு பாபா முரளியில் சொல்லியிருந்தார். फिर बाबा ने कहा कि जिनके ऊपर बृहस्पति की दशा है वो अतीन्द्रिय सुख में रहेंगे। दूसरी बात, एकदम सन्नाटा छा गया, अभी तो सुना है आपने, है ना, उनकी खुशी कभी भी गुम नहीं हो सकती। இப்போ விருட்சபதி தசை யாருக்கு இருக்கோ அவங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அத்தீந்திரிய சுகத்தில் இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களோட குஷி ஒரு பொழுதும் குறையாது. और फिर बाबा ने कहा अपनी अवस्था क्या जांच करनी है? अपनी अवस्था की जांच स्वयं करनी है। நம்மளுடைய அவஸ்தா எப்படி யார் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம தான் சுயம்தான் நம்மளுடைய அவஸ்தாவை சோதனை செய்ய வேண்டும். हाँ, और बाबा ने क्या कहा? अपना कल्याण करना है तो डेली डायरी रखो, और उस डेली डायरी में क्या नोट करो? हाँ, बाबा को कितना समय याद किया, याद का चार्ट। बहुत अच्छा, ध्यान से सुना है, आप बहुत अच्छा उत्तर बता रहे हैं। இன்னைக்கு வந்து பாபா வந்து சொன்னாரு, உங்களுக்கு நன்மை செய்யணும்னா என்ன பண்ணணும், 2 விஷயம் வந்து சொன்னாரு. ஒன்று வந்து என்ன பண்ணணும், சார்ட்டு டெய்லி வைக்கணும். அந்த சார்ட்ல என்ன எழுதணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் பாபாவை எவ்வளோ நேரம் நினைச்சேன். நீங்க நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அப்ப ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முரளியை கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. अच्छा, और क्या कहा आगे बाबा? அப்புறம் என்ன சொன்னாரு பாபா இன்னைக்கு? हाँ, खुशी के साथ साथ, चलो वरदान बताओ, खुशी के साथ साथ शक्ति स्वरूप धारण करने वाले क्या भाव? विघ्न जीत भाव। स्लोगन में இப்போ வரதானத்துல பாபா வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, குஷி இருக்கணும், குஷி கூடவே சக்தியும் இருக்கணும். ஏன்னா சக்தி இருந்தாதான் நம்ம வந்து விக்னங்களையும் நம்ம விநாசம் பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு வரதானத்துல சொன்னாரு, விக்னங்களை விநாசம் செய்யக்கூடியவர்கள் ஆகுக அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு குஷியும் வேணும், சக்தியும் வேணும். ஸ்லோகன் என்ன சொன்னாரு? परिस्थितियों में घबराने के बजाय क्या समझना है? शिक्षक समझ उससे पाठ पढ़ लो। ஸ்லோகன்ல என்ன சொன்னாருன்னா, பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக நம்ம சுயஸ்திதியில் நிலைத்து இருக்கும் பொழுது பிரச்சனை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பாடம் கொடுக்கக்கூடிய ஒரு லெசனா, பாடமா நம்ம எடுத்துப்போம். ஒரு அந்த மாதிரி பாடமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆத்மாவா ஆருங்க அப்படின்னு ஸ்லோகன் வந்து சொன்னாரு. अभी ये देखो, आपने मुरली रिवाइज किया, अच्छा लगा ना? और पक्का हो जाए, क्योंकि अभी मैंने पूछा तो 2-4 लोग आगे के बताया, पीछे वाले तो बोले नहीं, तो मैं सबको बुलाना चाहता हूं। इसलिए आप एक दूसरे के 2-2 की जोड़ी बना लो, एक दूसरे की तरफ देखो। இப்போ வந்து ஆன்சர் வந்து ना मोड़ो, एक दूसरे की तरफ देखो, एक दूसरे की तरफ। ஒருத்தவங்க 2 பேர் தான் பண்ணாங்க, 4 பேர் பண்ணாங்க. एक दूसरे की तरफ देखो, ஒருத்தவங்க 2 பேரை பாருங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பாருங்களேன். 4 बातें आप इनको सुनाओ, 4 बातें वो आपको திருப்பிக்கோங்க सुनाएंगे। சேர அல்ல 2 என்ன பண்ணுங்க, ஒரு 4 விஷயம் இன்னைக்கு முரளியில என்ன சொன்னாரு और அப்படின்றதை जिनकी உங்களுக்கு कोई சொல்லுங்க. जोड़ी नहीं, वो अपने मन में रिवाइज कर लो, कोई बात नहीं। 2-2 की जोड़ी बना लो, जो बाकी सिंगल है वो अपने இவங்க मन வந்து में। ஒரு 4 விஷயம் சொல்லுங்க, அவங்க 4 விஷயம் இன்னைக்கு முரளி 2 பேரா திரும்பிக்கோங்களேன். 4 बातें आप इनको सुनाओ, 4 बातें आपका साथी आपको सुनाएगा। 2 பேரா திரும்பிக்கோங்க. அவங்க கவிதா பேர் அவங்களுக்கு தனியா இருக்காங்க. பீச்சே கூட திரும்பிக்கலாம், நீங்க பின்னாடி அவங்கள்ட்ட கூட பேசலாம். 4 விஷயம் சொல்லுங்க, பாபா சொன்ன முரளியில பாயிண்ட். அடுத்தவங்க எதிரில் இருக்கிறவங்க ஒரு 4 விஷயம் சொல்லணும், 4 பாயிண்ட். 2 பேரா பேரு
अब लगा है आप स्कूल में बैठे हुए, हाँ करो करो बस। இங்கிருந்து பார்த்தா ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. चलो धन्यवाद, आपका टाइम हो रहा है ना। सभी को अपना स्टूडेंट लाइफ याद आया, रोज करेंगे। धन्यवाद। ஸ்டூடெண்ட் லைஃப் ஞாபகம் வந்துருச்சா? இதே மாதிரி டெய்லி பண்ணலாமா? 4 பாயிண்ட் ஷேர் பண்றது பண்ணலாமா டெய்லி? सभी खड़े हो जाएंगे, बाबा को एक गीत के द्वारा धन्यवाद देंगे बाबा का। ओके, क्या बात। दिल से कहो मेरा बाबा, दिल से कहो मेरा बाबा, प्यार से कहो मेरा बाबा, प्यार से कहो मेरा बाबा, दिल से कहो मेरा बाबा, प्यार से कहो मेरा बाबा। साथ निभाएगा, हाथ बटाएगा, साथ निभाएगा, हाथ बटाएगा, निभाए वो पूरा वादा दिल से। अरे दिल से कहो मेरा बाबा, प्यार से कहो मेरा बाबा, सारे झमेले मिट जाएंगे, सारे झमेले मिट जाएंगे, पल में बखेरे टल जाएंगे, पल में बखेरे टल जाएंगे। मैं कर अर्पण मेरा समर्पण, मैं कर अर्पण मेरा समर्पण, राहों में सितारे भर जाएंगे, राहों में सितारे भर जाएंगे, उससे रहो सीधा सादा, उससे रहो सीधा सादा। बोलो दिल से कहो मेरा बाबा, प्यार से कहो मेरा बाबा, कर्म में अपने हाथ दिए जा, कर्म में अपने हाथ दिए जा, मन में बाबा को याद किए जा, मन में बाबा को याद किए जा, चुपके चुपके धीरे धीरे, चुपके चुपके धीरे धीरे, दिल ही दिल में बात किए जा, दिल ही दिल में बात किए जा, मुख से कहो ना कुछ ज्यादा, मुख से कहो ना कुछ ज्यादा, बोली दिल से कहो मेरा बाबा, प्यार से कहो मेरा बाबा, साथ निभाएगा, हाथ बटाएगा, साथ निभाएगा, हाथ बटाएगा, निभाए वो पूरा वादा, निभाए वो पूरा वादा, दिल से कहो मेरा बाबा, प्यार से कहो मेरा बाबा, गई दिल से कहो मेरा बाबा, प्यार से कहो मेरा बाबा, बाबा बाबा बाबा, वाह 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 वाह, अन्ना नगर वाले वाह 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 बाबा वाह वाह, थैंक यू। जोरदार ताली बजा के अपने लिए अभिनंदन। थैंक यू।
ஓம் சாந்தி. இப்போ நாம் 5 மினிட்ஸ் யோகா பண்ணி முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி. नैनों से छलके प्यारो बाबा, नैनों से छलके प्यार, आए हैं सुख संसारो बाबा, आए हैं सुख संसार। निर्मल निर्मल किरणें आती, भालते हैं सौभाग्य सजाती, तिलक लगाती सदा विजय का, शक्ति अनोखी है भर जाती। प्यार से रहे निहारो बाबा, प्यार से रहे निहार। नैनों से छलके प्यारो बाबा, नैनों से छलके प्यार, पाए हैं सुख संसारो बाबा, आए हैं सुख संसार। ऐसे पल फिर कब आएंगे, कल्प भर में ना पाएंगे। प्यास बुझा ले युगों युगों के, जन्म सफल हो जाएंगे। कितने किए उपकार ओ बाबा, कितने दिए उपहार। नैनों से छलके प्यारो बाबा, नैनों से छलके प्यार, पाए हैं सुख संसारो बाबा, पाए हैं सुख संसार। वरदानों से सजा रहे हो, अरमानों को खिला